Hello everyone. CMA December 2024 எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதோட ஐடி கார்டும் சேர்த்து கொண்டு போகணும். எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சேர்த்து அந்த அட்மிட் கார்டோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எம்சிக்யூவில் மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. எம்சிக்யூவில் ரீசன் எழுதணுமா வேண்டாமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இந்த அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதோட உங்களுடைய ஐடி கார்டு ஏதாவது நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். ஐடி கார்டு அப்படிங்கும்போது அது இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி கார்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டோ அல்லது ஆதார் அந்த மாதிரி எந்த ஒரு ஐடி கார்டும் இருக்கலாம். அது எல்லாமே எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வரும். உங்களுடைய அட்மிட் கார்டோடு சேர்ந்து உங்களுக்கு எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒன் டைம் நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அண்ட் டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்காக கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெயினான பாயிண்ட்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதாவது ஆன்சர் புக்கு கொடுக்குறாங்கல்ல, அதில் கவர் பேஜில் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு மாடலும் இங்கே கொடுத்துருக்காங்க. சாம்பிள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆஸ் ரிப்ளிகா ஆஃப் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் ஃபார் த கேண்டிடேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் ஷீட்டில் ஃபஸ்ட்டு இது ஜூன் ஆர் டிசம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். எந்த எக்ஸாம்ங்கிறது அந்த இயரோட ஃபில் பண்ணிக்கணும். அண்ட் பார்ட் ஏல இங்கே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் இருந்து ரோல் நம்பர் ஸ்டிக்கரை இங்கே எடுத்து அஃபிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு எக்ஸாம் போதும். அதை தவிர டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே ஃபில் பண்ணணும். அண்டு மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எதுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டு சப்ஜெக்ட் கோடு அண்ட் ரோல் நம்பர் இன் நம்பர்ஸ். இப்போ இங்கே கீழே வந்து இந்த சர்க்கிள்ஸை டார்க்கன் பண்ணணும். இப்போ இது இங்கிலீஷ் மீடியம்ங்கிறப்ப இதை வந்து நீங்கள் டார்க்கன் பண்ணுவீங்க. இப்போ இங்கே சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் இருக்குது ஒவ்வொரு காலம்லேயும். அந்த கோடு நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல சர்க்கிளில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ உங்களுடைய ரோல் நம்பர் 102356 அந்த மாதிரி எடுத்துப்போம். இப்போ 1 அப்படின்னா 0, அடுத்தது 1 அப்படின்னா அந்த 1 ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அடுத்தது 10 அப்படின்னா இங்கே 0ல், அடுத்தது 2 அப்படின்னா 2 சர்க்கிள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். மேலே இதை வந்து நம்பரில் எழுதணும். மேலே இங்கே நம்பர்ஸில் எழுதிடணும். அதை தவிர கீழே இங்கே சர்க்கிளை டார்க்கன் பண்ணணும். கீழே ரோல் நம்பர் இன் வேர்ட்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ 102567 அந்த மாதிரி இருந்ததுன்னா ONE1 ZDRO அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வேர்ட்ஸில் அதை எழுதணும். சரி, அது லென்த்தியாக வந்து 1,00,000 10,000 அந்த மாதிரிலாம் போடணுங்கிறது இல்லை. உங்களுடைய ரோல் நம்பரை இப்போ 1023 அப்படின்னு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ONE1, அடுத்தது 0, அது வேர்ட்ஸில் அப்படியே வரிசையாக நீங்கள் எழுதிக்கலாம். எந்த குரூப் எழுதுறீங்க, குரூப் 1 or 2 or 3 or 4, இன்டர் ஆர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்டுடைய நேமு, நம்பர் ஆஃப் அடிஷ்னல் ஷீட்ஸ். இந்த மெயின் ஆன்சர் புக்கை தாண்டி நீங்கள் அடிஷ்னலாக ஷீட் வாங்கி எழுதினீங்க அப்படின்னா எவ்வளவு அடிஷ்னல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது இதை ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாமே பார்ட் ஏ. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கவர் பேஜ் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்டில் பார்ட் ஏ போர்ஷனில் ரோல் நம்பர், சப்ஜெக்ட் கோட் அண்ட் மீடியம் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் அட்டண்டன்ஸ் ரோல் நம்பர் ஸ்டிக்கர் அதை அஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்தது பார்ட் பி அப்படின்னு ஒரு போர்ஷன் இங்கே இருக்குது. இதில் எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் இங்கே தான் நீங்கள் சர்க்கிளில் டார்க்கன் பண்ணணும். அதாவது OMR ஷீட்டில் சர்க்கிள்ஸை டார்க்கன் பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண சொல்கிறாங்க. எம்சிக்யூ டைப் ஃபஸ்ட்டு 15 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸுக்கு, அதுக்கான ஆன்சர்ஸ் மஸ்ட் பி பபிள்டு இன் ப்ளூ ஆர் பிளாக் பால் பென். அது என்ன பென்னுங்கிறதும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலர் பால் பென் யூஸ் பண்ணி அந்த சர்க்கிளில் டார்க்கன் பண்ணணும். அப்ரோப்ரியேட்லி ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மோர் தென் 1 சர்க்கிளில் நீங்கள் பபிளில் வந்து டார்க்கன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஆன்சரை வந்து கேன்சலேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ 0 மார்க் தான் அவார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பார்ட் பியில் யூஸ் ஒன்லி பிளாக் ஆர் ப்ளூ பால் பென் டு ரைட் அண்ட் ஷேட் த சர்க்கிள்ஸ். மேலே பார்த்தது தான், பட் ரெட் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல்டாகவே கொடுத்துருக்காங்க, போல்டு லெட்டர்ஸில். ஸோ இப்போ இங்கே ஆன்சர்ஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஏபிசிடியில் கொஸ்டின் நம்பர் 1ல் எது கரெக்ட் ஆன்சரோ அதை டார்க்கன் பண்ணணும். இதே மாதிரி 15 கொஸ்டின்ஸ்க்கும் டார்க்கன் பண்ணணும். இதில் ஃபர்தராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோர் தென் ஒன் சர்க்கிள், அது சர்க்கிள்னு சொல்லலாம், அல்லது பபுள்னு இங்கே போட்டிருக்காங்க. மோர் தென் 1 ஏபிசிடின்னு 4 பபுள் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 1 or 2 சேர்த்து நீங்கள் 2-3 மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சரை 0 மார்க் தான் அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதை நீங்கள் பென்சிலில் போடலை, பால் பெனில் போடுறதுனால கேர்ஃபுல்லாக யோசிச்சுட்டு ஃபைனலாக கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அதை நீங்கள் சர்க்கிளை ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள். Candidate must sign the signature of the candidate box in the cover page of the answer script only. இப்போ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் பார்ட் பியில் கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்னு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணணும். ஸோ இது எவ்ரிடே எக்ஸாமில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் பண்ண வேண்டியது. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுலேயும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் இந்த எக்ஸாமில் அவங்க கொடுத்துருக்கிறது, எம்சியூக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆன்சர் எழுத வேண்டாம். ஸோ இன்சைட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பேஜ் தாண்டி உள்ளேருந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ்லாம் எழுதுறதுக்காக லைன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேஜஸில் நீங்கள் எழுத வேண்டாம். நீட் நாட் டு ரைட் ஆன்சர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 15 MCQs இன்சைட் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேஜஸ் எக்ஸப்ட் கவர் பேஜ் பப்ளிங். கவர் பேஜில் அந்த பபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சர்க்கிள் டார்க்கன் பண்ணினா மட்டும் போதும். உள்ளுக்குள்ளே எம்சிக்யூக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் எதுவுமே எழுத வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது மீடியம் எது அப்படிங்கிறத முக்கியமாக செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் எக்ஸம்ஷன், ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு உண்டு. நீங்களாக போய் அந்த எக்ஸாமில் அப்பியர் ஆனீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆகிடும். அதனால் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு கேரி ஆகும். அண்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு தனியாக கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் ரோல் நம்பர் இது ஆன்சர் புக்கில் உள்ளுக்குள்ளே எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் த அலாட்டட் போர்ஷன்னா அந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்ட் ஏ பார்ட் பி அதிலலாம் கொடுக்குறாங்களே, எங்கெங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும், ரோல் நம்பர் எழுதணும், அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண முடியுமே தவிர உள்ளுக்குள்ளே எங்கேயுமே எழுதக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது, எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன டைம், மார்னிங் செஷனாக இருக்கலாம் அல்லது ஆஃப்டர்நூன் செஷனாக இருக்கலாம். அதை ஃபஸ்ட்டு செஷன் சொல்கிறாங்க மார்னிங் செஷனை, ஆஃப்டர்நூன் செஷனை செகண்ட் செஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மார்னிங் செஷனாக ஆஃப்டர்நூன் செஷனாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes அலவபிள் ரீடிங் டைம்னு கொடுக்குறாங்க. இப்போ மார்னிங் 10 o'clock எக்ஸாம் அப்படின்னா 9:45 to 10 ரீடிங் டைம் இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் செஷனில் மதியம் 2 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னா 1:45 to 2 PM இந்த டைமு ரீடிங் டைமாக கொடுப்பாங்க. இந்த டைம் நம்ம கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணிக்கலாம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஷெட்யூல்டு டைம் 10 மணி, மதியானம் 2 மணி இந்த டயத்துக்கு முன்னாடி எக்ஸாமை எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பாயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமானது, ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் போகும்போது கையில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, நம்ம எப்போ எழுதுகிற பேனா, பென்சில் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு போயிடுவோம். கால்குலேட்டர் அதெல்லாம் கொண்டு போயிடுவோம். பட் ரொம்ப முக்கியமாக எவ்ரிடே அட்மிட் கார்டும் ஐடி கார்டும் கொண்டு போயே ஆகணும். அந்த அட்மிட் கார்டுங்கிறதுக்கு தான் இப்போ லிங்க் வந்து இன்றைக்கி இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய நேமை, தட் இஸ் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும்னு ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன். ஸோ அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தனியாக வந்து இன்ஸ்டியூட்லேருந்துலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் இதில் லிங்க்கில் போயிட்டு அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, இன்ஸ்டியூட் இஷ்யூ பண்ணினா ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு, அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டர் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் இதில் எது வேணாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அப்போ அட்மிட் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அதோட ஐடி கார்டுங்கிறப்ப இன்ஸ்டியூட்டில் இஷ்யூ பண்ண ஸ்டூடெண்ட் ஐடி கார்டாக இருக்கலாம், அல்லது ஓட்டர் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஆதார் இதில் எது வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய அட்மிட் கார்டில்
எதுவுமே நீங்கள் எழுதியிருக்கக்கூடாது. ப்ளீஸ் என்ஷூர் தட் நத்திங் இஸ் ரிட்டன் பை த கேண்டிடேட் ஆன் த அட்மிட் கார்டு. அந்த பாயிண்ட்டும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இதை கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை தவிர நீங்கள் எக்ஸாமுக்கு ரெகுலராக கொண்டு போக வேண்டியது என்னென்ன இருக்கோ, பென், பென்சில், எரேசர் அண்ட் கால்குலேட்டர். அப்படிங்கிறப்ப சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் சயின்டிஃபிக், நான் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸ்கேல், அதை தவிர நெசசரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். பட் அதை நீங்கள் கவர் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அது ஒன்று. வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். பட் வாட்டர் பாட்டில் அவங்களே கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அஸ் யூஷுவல் உள்ளது தான். பட் ரிஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறது நார்மலான ரிஸ்ட் வாட்சாக இருக்கணும். ஷுட் நாட் ஹேவ் எனி ஃபியூச்சர் எக்ஸப்ட் டு டிஸ்பிளே டைம், டே அண்ட் டேட். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மற்றபடி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு 1/2 hour வரைக்கும் லேட்டாக வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 30 minutes வரைக்கும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஒரு வேளை லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால். இப்போ நோ கேண்டிடேட் ஷால் பி அலோவ் டு என்டர் த எக்ஸாமினேஷன் ஹால் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 1/2 hour. ஸோ 1/2 மணி நேரம் கழித்து யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. ஒரு வேளை லேட் ஆகிடுச்சுன்னா 1/2 hourக்குள்ளே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 1/2 hourக்குள்ளே போய்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சீக்கிரமே வெளியில் வரணும் அப்படின்னா அது முடியாது. இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 hours முடியறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலை விட்டு யாரும் வெளியில் வரத்துக்கு பெர்மிஷன் கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு வெளியில் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது, அவசியமாக இருக்குது அப்படின்னா மெடிக்கல் ஆர் எனி அதர் எமர்ஜென்சி கேசஸாக இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நோ கேண்டிடேட் ஷால் பி பெர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் 2 hours after the commencement of exam except medical or any other emergency cases. அந்த கேண்டிடேட்டும் என்ன செய்யணும், அப்படி வெளியில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போகிற அந்த கேண்டிடேட்ஸும் அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டோடு சேர்த்து கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் ஸ்கிரிப்டோட கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து இன்விஜிலேட்டர்கிட்ட சப்மிட் பண்ணணும். அடுத்தது முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, எக்ஸம்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எந்த பேப்பரில் எக்ஸம்ஷன் ஆல்ரெடி கிராண்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆக வேண்டாம். அந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிறதுல வேலிடிட்டி எத்தனை எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்லி ஃபார் 3 consecutive terms ஆஃப் எக்ஸாமினேஷன். எந்த எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸம்ஷன் செக்யூர் பண்ணியிருக்காங்களோ அதில் இருந்து அடுத்து இமீடியட்டாக வரக்கூடிய 3 consecutive terms ஆஃப் எக்ஸாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் 2024 எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பேப்பரில் அப்படின்னு சொன்னால், ஜூன் 2024க்கு அடுத்து வர 3 எக்ஸாம், டிசம்பர் 2024, ஜூன் 25 அண்ட் டிசம்பர் 25னு 3 எக்ஸாமுக்கு அந்த எக்ஸம்ஷன் அவங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். பட் அந்த 3 எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இமீடியட்லி சக்சீடிங் த டேர்ம், அந்த டேர்ம் முடிஞ்சு ஜூன் 2024 எக்ஸம்ஷனில் அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் இருந்து 3 consecutive டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான் அது வேலிடிட்டி உண்டு. அடுத்தது பார்ட்டி பி தான் இந்த தரம் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் இங்கில் போல்டு லெட்டர்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்ட்டி பி போர்ஷன் ஆஃப் கவர் பேஜ் MCQ ஆன்சர்ஸ் மஸ்ட் பி பபிள்டு இன் ப்ளூ ஆர் பிளாக் பென். ஏற்கனவே மேலே நம்ம பார்த்ததே தான், அதையே திருப்பி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லாங் டைப் ஆன்சர் டு கொஸ்டின்ஸ். லாங் டைப் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ்னால் என்ன, இது டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் ரிட்டனாக நம்ம எழுதி சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே ஆன்சர் புக்கில் 3rd பேஜிலேருந்து எழுதணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜில் கவர் பேஜ் பார்த்தோம், பார்ட்டி ஏ பார்ட்டி பின்னு 2 போர்ஷன் இருக்கும். அண்டு அதுக்கு பின்னாடி 2nd பேஜ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எல்லாமே பேஜ் 3லேருந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை எழுதலாம் அப்படிங்கிறதும் சொல்லிவிட்டு, அடுத்தது முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். No page or pages should be left blank in between the answers given by the student, else his or her paper is liable for cancellation. இப்போ நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டே வரீங்க, நடுவில் ஒரு பேஜ் அல்லது 2 பேஜ் பிளாங்காக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்சர் பேப்பர் லயபிள் ஃபார் கேன்சலேஷனுங்கிற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் போகும்போது நெக்ஸ்ட் பேஜில் ஆரம்பிக்கலாம், நடுவில் பிளாங்காக விட்டுறாதீங்க. நடுவில் ஆன்சருக்கு நடுவில் ஒரு பேஜோ அல்லது 2-3 பேஜோ பிளாங்காக எதுவும் விட்டுறாமல் நீங்கள் ஆன்சர்ஸை எழுதணும். ஸோ எவ்ரி கொஸ்டினும் ஒரு பெரிய கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது ஃப்ரெஷ்ஷாக நியூ பேஜில் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.
ஸோ அது கண்டினியூஸாக ஏபிசின்னு அதனுடைய கண்டினியூஷன், அதாவது அதில் சப்டிவிஷன் ஏபிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இது எல்லாமே வரிசையாக நீங்கள் எழுதலாம். அது ஒன்றும் ஃப்ரெஷ் பேஜுங்கிறது அவசியம் இல்லை. பட் இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல் ஏபிசி இருக்குது. இப்போ கொஸ்டின் நம்பர் 2ன்னு ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஏபிசி எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அது ஃப்ரெஷ் பேஜில் ஒன்றும் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த 2 ஏபிசி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கொஸ்டின் நீங்கள் 4ஓ 5ஓ எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினை ஃப்ரெஷ் பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் நடுவில் எந்த ஆன்சருக்கும் நடுவில் ஃபுல்லாக ஒரு பேஜ் பிளாங்காக விட்டுறாதீங்க. அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா அடிஷ்னல் ஷீட்ஸ் வாங்கி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அட்டண்டன்ஸ் ஷீட்டை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சைன் பண்ணணும். அதில் பார்கோடட் ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஃப்ரண்ட் பேஜில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பார்ட்டி ஏ பார்ட்டி பின்னு பார்க்குறப்ப அந்த பார்கோடட் ஸ்டிக்கர் அதை வந்து அஃபிக்ஸ் பண்ணணும். அதுவும் மறந்துடக்கூடாது. Another important instruction, candidates are warned not to write anything on the question paper. கொஸ்டின் பேப்பரில் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய ரோல் நம்பர் அந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ஒரு டிக் மார்க் அது மட்டும்தான் இருக்கலாம். வேறு எதுவும் எழுத வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு வார்னிங்காகவே சொல்கிறாங்க. நாட் ஓன்லி இந்த கொஸ்டின் பேப்பர், அட்மிட் கார்டு, ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. அதோட இங்கே கொஸ்டின் பேப்பரில் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினான ஆன்சர்ஸை ஒரு ஹிண்ட்டாக எழுதிக்கிறது அல்லது புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டு வச்சுக்கிறது, ஷார்ட்டாக ஆன்சர்ஸ் குறிக்கிறது, இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் அப்படிங்கிறது பாயிண்ட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஒன் டைம் எல்லாமே படித்து பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு. அண்டு இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 2 குரூப்லேயுமே ரேப்பிட் ரிவிஷன் வீடியோஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி அட்மிட் கார்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.